என் அன்பான மகர ராசி நேயர்களே, நல்ல நேரங்க, அற்புதமான குரு பெயர்ச்சிங்க. இருக்கிற 12 ராசிகள்ல எந்த ராசிக்குங்க அடிக்க போகுது ஜாக்பாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மகர ராசிக்கு தாங்க. மகர ராசிக்காரங்களுக்குன்னு ஒரு இயல்பான குணத்தை கடவுள் கொடுத்தாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சின்சியரா பண்ணக்கூடிய குணம், ஒரு உழைப்புன்னு வந்தால் கடினமாக உழைக்கக்கூடிய குணம், நான் வியந்து போகக்கூடிய அற்புதமான குணம். இந்த மகர ராசி அற்புதமான மனிதர்கள், கடினமாக உழைக்கக்கூடியவர்கள். அந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப எப்படி இருக்குன்னா, இதுவரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு அந்த குரு பகவான் வருகிறார். அதுவும் எப்படி வருகிறார்? உச்சமான குரு. கீதை தந்த கண்ணன் வண்ண தேரில் வருகிறான், கேட்டவருக்கு கேட்டபடி வாழ்வும் தருகிறான். அந்த மாதிரி அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஓராண்டு உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பொன்னான ஆண்டாக, மிக மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும். இந்த காலகட்டத்தில் அன்பு அன்பு அன்பு, அதுக்கு தாங்க நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. வாழ்க்கையில முன்னேறுவதற்கு பணம் வேணும், வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்வதற்கு பணம் வேண்டும் அப்படின்னு உலகமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பணம் என்னங்க? பணம் மனித உறவுகள் தாங்க முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. அதுக்காக பணம் வேண்டாமா? பணம் உங்களை தேடி வரும். நீங்க வேணான்னு கூட சொல்லி பாருங்க, பணம் உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட நேரம் ஆரம்பிக்குது உங்களுக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பகவான். 7ஆம் இடம்ங்கிறது எப்படிப்பட்ட ஸ்தானம் தெரியுமா? களத்தர ஸ்தானம், கல்யாண ஸ்தானம், ஒரு லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய ஸ்தானம். எந்த மகர ராசிக்காரங்கள்லாம் திருமணம் ஆகலின்னு உட்கார்ந்துருக்கீங்களோ, இந்த ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு, குரு பயிற்சிக்கு பிறகு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அந்த ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வரன் எப்படி தெரியுமா? தரமான வரனாக இருக்கும், அன்பு அதிகமுடைய வரனாக இருக்கும், உங்கள் மீது மிகுந்த அன்பு காட்டக்கூடிய வரன்.